மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மருமகள்கள் பார்ட் 3. புதைச்சு வச்ச தட்டுக்கு இருந்த முத்திரைகளை வெள்ளத்துண்டுக்கு ஒட்டுற மாதிரி பண்ணி அந்த முத்திரைகள் படி அது ஒரு புதையலோட மேப்னு தெரிய வந்து அந்த மேப் படி போய் புதையலை சொந்தமாக்கிக்கலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆலமரம் வரையும் கார்ல வந்து அங்க இருந்து நடந்து இருட்டுறதுக்குள்ள பாறாங்கல்லு கிட்ட வந்து அன்னைக்கு ராத்திரி அங்கேயே இருந்து விடிஞ்சதுமே புதையலை தேடி போகுவோம்னு நினைச்சு அங்கேயே டென்ட்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தண்ணிக்காக வெளியில வந்து பாக்குறாங்க. நதிய பார்த்ததுமே விஷ்ணு ரொம்ப சந்தோஷமா தண்ணில அடி வச்சதுமே கல்லா மாறிட்டாரு. இத எல்லாத்துமே இதுக்கு முன்ன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா விடிஞ்சது. சுந்தரம்மா எந்திரிச்சு கவலையா உட்கார்ந்துருக்க நந்தினிய பார்த்து, என்னாச்சுமா அப்படி இருக்க? இவங்க நேத்து ராத்திரி போனாங்க அத்தை, இதுவரையும் வரல. எனக்கு பயமா இருக்கு. இன்னும் வரலையா? வா தேடுவோம் இன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. அடே விஷ்ணு, வாசு, என்னங்க இன்னும் சத்தம் போட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிக்கிட்டே எல்லாரும் நதிக்கிட்ட வந்து வாசுவ பார்த்து, அடே வாசு, என்னடா நீ மட்டும் இருக்க, தம்பி எங்கடா இன்னு தண்ணிக்கிட்ட வர பார்க்கும்போது வாசு திடீர்னு, அங்கேயே நில்லுங்க, உள்ள வராதீங்க, தண்ணியில காலை வச்சு அப்படியே கல்லாயிடுவோம் இன்னு ராத்திரி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அது எல்லாத்தையும் கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நந்தினி சிலையா மாறி கடுக்க புருஷனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. இத பார்த்தா நமக்கு போற வழியில நிறைய ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிருவோம். திரும்ப பின்னாடி போயிட்டா உன் தம்பியோட கதை என்னடா? அவன் இப்படி கல்லு மாதிரி இருக்க வேண்டியதுதானா? இல்ல, அப்படி நான் நடக்க விட மாட்டேன். இங்க அப்படி என்ன நடந்தாலும் முன்னாடி போய் பிரச்சனைகளை மீட்டி தம்பிய நார்மலான மனுஷனா மாத்தணும். ஆமா, முன்னாடி போகலாம். இன்னும் எல்லாருக்கிட்டையும் பேசி முன்னாடி போகலான்னு முடிவெடுத்து போயிட்டு இருந்தாங்க. நந்தினி சிலையா மாறி இருக்கிற புருஷனை பார்த்துக்கிட்டே அவங்க கூட நடந்து போயிட்டு இருந்தா. மறுபடியும் மேப்ப பிடிச்சுக்கிட்டு புதையலுக்காக கிளம்புனாங்க. நடந்து நடந்து ஒரு அடர்த்தியான காட்டுக்கு வந்தாங்க. ஒரு இடத்துல நின்னு, அத்தை, அந்த மேப்பை இன்னொரு முறை பாருங்க, எப்படி போகணும்னு. அப்படியே இன்னும் மேப்ப பார்த்து, நம்ம இப்போ இங்க இருக்கோம். இங்க இருந்து கிழக்க நோக்கி போய் காடை தாண்டணும். வாங்க போவோம். எங்கன்னு போறது? இப்படி நடந்து நடந்து எனக்கு என் காலெல்லாம் வலிக்குது. இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போலாம். சரி, உக்காருங்க. ஆனா இருட்டுறதுக்குள்ள நம்ம இந்த காட்டை தாண்டிடணும். அப்படியே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல மாமரம் வரிசையா தெரிஞ்சது. வரிசையா நிறைய மரங்க இருக்கு. ஆனா அதுல மரத்துக்கு மட்டும்தான் ஒரு மாம்பழம் இருக்கு. அத பார்த்து நாராயணா ஆச்சரியமா, அடே வாசு, இங்க வரிசையா நிறைய மரங்க இருக்கு. ஆனா இந்த ஒரு மரத்துல மட்டும்தான் மாம்பழம் இருக்கு. இத பார்த்தா விசித்திரமா இல்ல? ஆமாப்பா, கொஞ்சம் இரு, அந்த பழத்தை நான் எடுக்கிறேன். நீங்க எதுக்குப்பா எடுக்கிறீங்க? நான் போய் மரத்துல ஏறி போடுங்கிறேன். இதுக்கு எதுக்குடா மரம்லாம் ஏறிக்கிட்டு? நானே இங்க இருந்து அடிக்கிறேன் பாரு. இன்னும் பேசிக்கிட்டு அந்த செடி கிட்ட வந்து கீழே ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கல்லால அந்த மாங்காவை அடிச்சாரு. ஒரே அடிக்கு அந்த பழம் கீழே விழுந்துருச்சு. அப்படி கீழே விழுந்ததுமே அந்த பழம் விழுந்த இடத்துல ஒரு பெரிய மாம்பழம் வந்துருச்சு. நாராயணா உடனே மாம்பழமா மாறி அந்த செடியில தொங்குறாரு. அத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இது என்னமோ மாயமா இருக்கே. நம்ம அப்பா இந்த மாமர மரத்துல ஒரு காயா மாறிட்டாரே. ஆமா, மாயதான். நம்ம போற வழியில இப்படிப்பட்டது இன்னும் எத்தனை இருக்கோ என்னமோ. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தா அவ்வளோ நல்லது. சீக்கிரமாவே நம்ம அந்த புதையல் கிட்ட போய் இவங்க எதுக்கு இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவங்கள நார்மலா மாத்தணும். வாங்க, இருட்டுறதுக்கு முன்னாடியே காடை தாண்டுவோம் இன்னு சொல்லி முன்னாடி கிளம்புனாங்க. சுந்தரம்மா மட்டும் அங்கே நின்னு மாம்பரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்கம்மா போவோம். என்னால உங்க அப்பாவை விட்டுட்டு வர முடியலடா. அம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பாவை திரும்ப மறுபடியும் போல கொண்டு வந்துருவோமா? வாமா போலாம். இன்னு அம்மாவை வலிமைப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போனாரு. வாசு முன்னாடி போயிட்டு இருந்தாரு. அவரு பின்னாடி வந்தனா அதுக்கப்புறமா சுந்தரம்மாவும் நந்தினியும் நடந்து வராங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஜாக்கிரதையா நடந்துகிட்டே ரொம்ப நேரம் கழிச்சு அந்த காட்டை தாண்டிட்டாங்க. காடை தாண்டி வந்ததுமே ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. ரொம்ப தூரத்துல ஒரு பால் அழிஞ்ச கிராமம் தெரிய வந்துச்சு. அத பார்த்து, அம்மா, அங்க போன ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், வாங்க.
இருக்கலாம்டா, ஆனா நடந்து நடந்து காலெல்லாம் இழுக்குது. கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோம். இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இப்பயே போயிட்டோன்னா ராத்திரி அங்க தூங்கிடலாமா? வாமா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துருமா. சரி கிளம்பு. இன்னும் நடந்தாங்க. முதல்ல வாசு நடக்கிறாரு, அவரு பின்னாடியே எல்லாரும் வராங்க. வாசு 2 அடி எடுத்து வச்சதுமே அவங்க முன்னாடி இருக்கிற மணல் எல்லாம் அப்படியே உள்ள போய் ஒரு பள்ளத்தாக்கு ஏற்பட்டுச்சு. வாசு கால் வழுக்கி அந்த பள்ளத்தாக்குல விழுந்துட்டான். அத பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. பயத்துல கொஞ்சம் பின்னாடி போய் நின்னு வாசு வாசுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் பின்னாடி போனதுமே மணல் எல்லாம் மறுபடியும் நார்மல் ஆயிருச்சு. அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. வந்தனா இருக்கிற இடத்துலயே உக்காந்து, என்னங்க நீங்க இல்லாம நாங்க எப்படிங்க முன்ன போகிறது? ஐயோ, புதையல் புதையல்னு ஆசையால எல்லாருமே போகடிச்சுக்கிறோமே. ஐயோ. இன்னும் அழுதுட்டு இருக்கும்போது மாமியாரும் இன்னொரு மருமகளும் வந்து வந்தனாவை சமாதானப்படுத்திக்கிட்டே, வந்தனா பத்ம வியூகத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். அபிமன்யன் மாதிரி தோக்க வேண்டாம். அர்ஜுனன் மாதிரி இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்களை நாம காப்பாத்துவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதுல நம்ம ஜெயிப்போம். எப்படி அத்தை, நம்ம முன்னாடி பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இத தாண்டி அந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மேப்ல கூட வழி எல்லாம் இந்த பால் அழிஞ்ச வீடு வரையும் தான் தெரியுது. நம்ம ஆளுக்கு 3 பேரை எப்படி காப்பாத்துவோம்? எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும். எதிர்பார்ப்போம். இந்த ராத்திரி இங்கே இருந்து அந்த பக்கம் போகிறதுக்காக ஏதோ ஒரு வழி கிடைக்காதான்னு பாப்போம். இன்னும் மாமியாரும் 2 மருமகளும் நினைச்சுக்கிட்டு அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, அந்த பக்கம் எப்படி போனாங்க, புதையல் கிட்ட போனாங்களா இல்லையாங்கிறத இன்னொரு வீடியோல பாப்போம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி. ஒரு ஊர்ல அவதாரம் அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் தீஃப் இருந்தான். அவன் தினமும் ஏதாவது ஒரு வண்டியில இருந்து பெட்ரோலை திருடி அதை வித்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, அவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் வந்தாலும், தாங்க முடியாத சோகம் வந்தாலும், இல்லனா ஆச்சரியப்பட்டாலும் பிச்சுக்கி பிச்சுக்கி அப்படின்னு சொல்லுவான். ஒரு நாள் அவதாரம் கங்கம்மாவோட வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்போ அவன் கங்கம்மா அந்த மேஜிக் பைக்கை கழுவிக்கிட்டு இருந்ததை பார்த்தான். அந்த மேஜிக் பைக்கை கழுவிக்கிட்டே கங்கம்மா இப்படி சொல்றா, கடவுளே, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ண? என்ன இந்த மாதிரி மேஜிக் பைக் கழுவ விட்டியே? நான் தொடைக்க தொடைக்க அது இன்னும் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு அவதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கங்கம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்த அவதாரம் தன்னோட மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிட்டான், புச்சுக்கி புச்சுக்கி பெட்ரோலுக்காக தேடிக்கிட்டு இருக்கும் போது ஏகமா மேஜிக் பைக்கே கிடைச்சிடுச்சு. எப்படியாவது இந்த பொம்பளைய மோசம் பண்ணி மேஜிக் பண்ணி இந்த மேஜிக் பைக்கை அடிச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கங்கம்மா கிட்ட போய் இப்படி சொல்றான். அட, என்னக்கா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல அக்கா. முதல்ல நீ யாரு சொல்லு? உன்னை நான் இது வரைக்கும் இந்த பக்கம் பார்த்ததே கிடையாதே. என் பேரு அவதாரங்கா. எனக்கு இங்கதான் பக்கத்துல இருக்கிற ஒரு குக்கிராமம். ரோடு மேல நடந்து போயிட்டே இருந்தனா அப்பதான் உங்களை பார்த்தேன். அட, நீ அப்படியே பாக்குறதுக்கு அந்த சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரியே இருக்கேக்கா. நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டேன்க்கா. ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொன்ன உடனே கங்கம்மா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அட, நீ சும்மா இருடா தம்பி, போட்ட பிஸ்கெட்லாம் போதும், நீ என்ன ரொம்ப புகழற. ஆனாலும் அது நிஜம்தான்டா தம்பி. சரியான பைத்தியக்காரி, அப்படியே நம்பிட்டான். சும்மா ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அந்த பைக்கை அடிச்சுட்டு போயிட வேண்டியதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றான். ஆடாலும் இங்க நான் உன் ஃபேன் இருக்கேன்கா, நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அட, நீ அந்த பக்கமா போ, நான் கழுவுறேன். அதுக்கு கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா. அட, என்னது இவன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்? ஃப்ரீ சர்வீஸ் பண்ணும்போது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? சரிடா தம்பி, உன்னோட இஷ்டம், நீ எப்படி சொன்னா அப்படி அப்படின்னு அந்த பக்கமா தள்ளி போயிட்டா. அந்த அவதாரம் ஈர துணியால மேஜிக் பைக்க தொடச்சுக்கிட்டே இருக்கான். கங்கம்மாவும் அங்கேயே நின்னுக்கிட்டு அவனை பாத்துக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவதாரம் விக்கல் வரா மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றான். அக்கா, கொஞ்சம் பச்சை தண்ணி குடுக்குறியாக்கா? விக்கல் வருதுக்கா.
இதனால கங்கம்மா தண்ணி கொண்டு வர்றதுக்கு உள்ள போறா. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவதாரம் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண போறான். ஆனாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த பைக் ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா இதுன்னு பார்த்தா அந்த பைக்கு கீஸே இருக்காது. அப்போ அவதாரம் மனசுக்குள்ள, புச்சுக்கி புச்சுக்கி, இந்த பைக்கு கீஸ் இல்லையா, இப்போ எப்படி பண்றது? சரி சரி, இத அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பைக் ஸ்டாண்ட எடுத்துட்டான். ஆனா அந்த பைக்கோட வெயிட்ட தாங்க முடியாம அந்த பைக் அவன் மேல விழுந்துடுச்சு. அது மூலமா அந்த பைக்கோட வெயிட்ட தாங்க முடியாத அவன் கத்திக்கிட்டே இருக்கான். புச்சுக்கோ புச்சுக்கி புச்சுக்கி, புச்சுக்கோ புச்சுக்கி புச்சுக்கி. அப்ப கடைக்கு போயிருந்த மங்கம்மா அங்க வராங்க. அந்த அவதாரம் கத்துறத பார்த்து அவங்க கிட்ட இப்படி சொல்றாங்க, அட யாரு தம்பி நீ, ஏன் இப்படி காதெல்லாம் கிழிற மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் கங்கம்மா கையில தண்ணி கிளாஸோட வரா. கீழே விழுந்து குய்யோ முரண் கத்திக்கிட்டு இருக்க அவதாரத்தை பார்த்து இப்படி சொல்றா, அடட என்னாச்சுடா உனக்கு, உன் மேல வண்டி எப்படி விழுந்துச்சு? ஐயோ அக்கா, இந்த பைக்கோட மிடில் ஸ்டாண்ட போடலான்னு ட்ரை பண்ணும்போது அதோட பேலன்ஸ் மிஸ் ஆகி என் மேல விழுந்துருச்சுக்கோ. ஐயோ ப்ளீஸ் அக்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அட யாரடி இவன், சரியான காட்டு மிராண்டியா இருக்கிறான், இவனுக்கு இங்க என்ன வேலை? அட அத்தை, இவன் என்னோட ஃபேன், நான் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம இவன் இங்க வந்தான். உன்னோட மூஞ்சிக்கு ஃபேன்ஸ் கூட இருக்காங்களாடி? ஆமாண்டி ஆமா, உன்னோட பன்னி மூஞ்சிக்கு இந்த மாதிரி காட்டு மிராண்டிங்க தான் உன்னோட ஃபேன்ஸா இருப்பானுங்க. அதுக்கு கங்கம்மா பயங்கர கோவத்தோட, அத்தை என்ன வேணா சொல்லுங்க, என் ஃபேன்ஸ் கூட நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா என் முகத்தை மட்டும் பன்னி மூஞ்சின்னு சொல்லாதீங்க. அப்ப அவதாரம் அழுதுகிட்டே இப்படி சொல்றான், அக்கா அக்கா, உன் மாமியார் மருமக சண்டைய தூக்கி அந்த பக்கமா வச்சுட்டு இந்த பைக்க கொஞ்சம் எட அக்கா. இந்த வண்டியோட வெயிட்டுக்கு நான் இப்பவே மேல போயிடுவேன் போல இருக்குது அக்கோ அக்கா அப்படின்னு கத்திக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கான். அப்ப மங்கம்மா அவன் கிட்ட இப்படி சொல்றாங்க, டேய் வாய மூடு, கொஞ்ச நேரம் வாய மூடுன்னு சொன்னா கேட்க மாட்டே நீ, உன்னை பார்த்தா திருடனை பாக்குற மாதிரியே இருக்கு, உண்மைய சொல்லு, நீ இந்த பைக்கை லவட்டிட்டு போக தானே வந்த? அது மூலமா அந்த அவதாரம் அழுதுகிட்டே, எல்லாம் என் தரித்திரம்க்கா, எல்லாம் என் தரித்திரம், என் மூஞ்சியே அப்படிதான்க்கா, அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அக்கா, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா ப்ளீஸ் அக்கா, உங்க காலை வேணா பிடிக்கிறேன்க்கா. அத்தை உங்களுக்கு ஆனாலும் இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் வரக்கூடாது அத்தை, ஒவ்வொரு நாளும் உங்களோட தொல்லை தாங்க முடியல. ஓஹோ அப்படியா, அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம், அது மேஜிக் பைக், அதை யாராவது திருடணும் செய்யணும்னு நினைச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவன் ஒரு வேளை அப்பாவியா இருந்தான்னா அந்த பைக்கோட சைஸ் சின்ன சின்னதா மாறி போய் அத நம்மளாலே எடுத்துட முடியும். ஆனா அவன் மட்டும் அந்த பைக் எடுத்துட்டு போக வந்தவனா இருந்தா அந்த பைக்கோட சைஸ் பெருசாகி 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 கடைசியில அவனே மேல போக வேண்டியதுதான். அது மூலமா அந்த பைக்கோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டு இருக்கு. ஐயோ என்னடா இது, இது கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் பெருசாகிட்டே இருக்குதே, நிஜமாதான் போல இருக்கு, எனக்கு போற காலம் சீக்கிரம் வந்துருச்சுடா சாமி அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கான். மேஜிக் பைக்கோட சைஸ் பெருசாக பெருசாக அதோட வெயிட்ட தாங்க முடியாத இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். புச்சுக்கோ புச்சுக்கி, மேடம் மேடம் மங்கம்மா மேடம், ப்ளீஸ் மேடம் என்ன காப்பாதுங்க மேடம், நானு நிஜமாவே திருடன்தான், ஏதோ பெட்ரோல் எல்லாம் திருடிக்கிட்டு இருந்தேன், உங்க மருமக முணுமுணுக்கிறத பார்த்து இந்த மேஜிக் பைக்கை அடைச்சிட்டு போயிடலான்னு வந்தேன் மேடம், அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்போ மங்கம்மா தன்னோட மேஜிக்கால அந்த பைக்க காத்துல எழுப்பி பக்கத்துல வைக்கிறாங்க. அம்மா கண்டத்துல இருந்து வெளியில வந்துட்டு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆன அவதாரம் ரொம்ப கோவமா இருந்த கங்கம்மாவை பார்த்தான். அடே பூச்சிக்கு பயலே, நீ என் ஃபேன்னு அதுன்னு இதுன்னு என்னையே மோசம் பண்ண பாத்தியாடா நீ, ஆனாலும் நான் தான் உனக்கு கிடைச்சனாடா மோசம் பண்றதுக்கு, நீயும் புச்சுக்கியும் இருடா, நீ இன்னைக்கு செத்த என் கையில, இருடா உன்னை நிறைய பெட்ரோல குடிக்க வைக்கிறேன், பெட்ரோல திருடுற போர்க்கி அப்படின்னு அவதாரத்தை பயங்கரமா அடிச்சு 30 லிட்டர் பெட்ரோல குடிக்க வைக்கிறா.
இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். இன்னும் இதுக்கு வெயிட்டிங்? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.